யாரை பார்த்தாலும் உங்களுக்கு டவுட்டாக இருக்கா? நம்பிக்கையே வர மாட்டேங்குதா? ஏன் உங்க மேலேயே உங்களுக்கு நெறைய டவுட் அண்ட் நம்பிக்கையே வர மாட்டேங்குதா? நான் வேஸ்ட்டு, எனக்கு எதுவுமே வரல, எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி ஒரு தாட் இருக்கா உங்களுக்கு? அப்படின்னா அந்த வீடியோ உங்களுக்கு தான். ஏன்னா சில பேருக்கு நெறைய விரக்தி இருக்கும் அதோட சேர்த்து. நெறைய வெறுப்பு இருக்கும். எதுலயுமே ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருக்கும். ஸோ இதுக்கெல்லாம் வந்துட்டு என்ன காரணம்? அத பத்தி தெரிஞ்சுக்கிறணுமா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு தான். இந்த வீடியோவ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நெறைய வேல்யூபிளான, யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் உங்களுக்காக காத்திருக்கு. வெல்கம் டூ சன் சோல் ஸ்பியர் சேனல் அண்ட் வாங்க நம்ம தொடர்ந்து பேசலாம். ஸோ நம்ம மேலேயும் நம்பிக்கை இருக்காது. நம்ம மேலேயே ஒரு செல்ஃப் டவுட் இருந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி நம்மளை சுற்றி இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை ஒரு சின்ன வீடியோ பார்த்தாலோ, இல்லை ஒரு நியூஸ் பார்த்தாலோ, எதுலேயுமே எந்த ஒரு விஷயத்துலையுமே பார்த்தீங்கன்னா ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்கும். நம்பிக்கையே வராது. யார் என்ன சொன்னாலும் சரி, ஒரு நம்பிக்கையே நம்மளுக்கு இருக்காது. ஸோ இந்த மாதிரி உளவியலில் வந்துட்டு ஏற்படுறதுக்கு என்ன காரணம்? இதுக்கு பேர் என்ன அப்படின்னா பர்வேசிவ் மிஸ்ட்ரஸ்ட், இல்லை அப்படின்னா லோ செல்ஃப் எஃபிகசி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது அதிகமாகும் போது இதை என்ன சொல்கிறாங்கன்னா பேரனாய்டு பர்சனாலிட்டின்றாங்க. ஸோ இது என்ன விதமான உளவியல் சிக்கல், இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அட்டாச்மெண்ட் இஷ்யூ ஒரு விஷயம் சொல்லலாம், பாஸ்ட் ட்ராமா சொல்லலாம், இல்லை லோ செல்ஃப் எஸ்டீம் சொல்லலாம். ஸோ அட்டாச்மெண்ட் இஷ்யூனா என்னன்னு கேட்குறீங்களா? ஸோ அது என்ன அப்படின்னா சின்ன வயசுலேருந்தே ஒரு சரியான ஒரு பராமரிப்பு, போதுமான அளவு அன்பு, அக்கறை காட்டப்படாமல் இருக்கும்போது அவங்களுக்குள்ளே வந்துட்டு ஒரு விதமான அவநம்பிக்கை ஏற்படும். ஸோ அதுதான். ஸோ பாஸ்ட் ட்ராமாஸ் அப்படின்னு சொல்லும்போது யாராலையாவது ரொம்ப அதிகமான அந்த நம்பிக்கை துரோகத்துக்கு உட்படுத்தப்பட்டிருப்பாங்க நிறைய பேர். அதாவது தப்பானவங்களை கூட நல்லவங்க நம்பி ஏமாந்துருப்பாங்க. இல்லை திரும்ப திரும்ப வந்துட்டு அவங்களுக்கு ஏமாற்றங்கள் வாழ்க்கையில் அதிகம் வந்திருக்கும் கடந்த காலத்தில். ஸோ இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா அவங்கள ஃபர்தராக யாரையுமே நம்ப விடாமல் தன்மேலையும் வந்துட்டு ஒரு நம்பிக்கை இல்லாமல் ஒரு சூழ்நிலையை அவங்கள கொண்டு போய் தள்ளிடுது. அதே மாதிரி லோ செல்ஃப் எஸ்டீம் அப்படின்னு சொல்லும்போது தன்மையிலே ஒரு நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு மற்றவங்களை வந்துட்டு நம்புறதுக்கு பயமாக இருக்கும். ஏன்னா அவங்க நம்மளை ஏமாத்திடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. இதை இன்னும் சைக்காலஜிக்கலாக ரொம்ப டீப்பாக பார்க்கணும் அப்படின்னா நிறைய விஷயங்கள் இதில் இருக்குது. என்ன அப்படின்னா காக்னிட்டிவ் டிசனன்ஸ், மன முரண்பாடு. நம்ம மனசுக்குள்ளேயே நம்மளை பற்றின ஒரு செல்ஃப் இமேஜ் இருக்கும். என்ன அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் திறமையற்றவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாட் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அது உங்கள் சப்கான்ஷியஸில் பதிஞ்சு போயிருக்கும். ஸோ அந்த டைமில் உங்களை யாராவது பாராட்டுறாங்க அப்படின்னா உங்களுடைய மூளை அதுக்கு முரணாக வந்துட்டு செயல்படும். இல்லை இது தப்பான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அதை அக்ரி பண்ணாது. ஸோ அந்த மாதிரி வரும்போது அந்த முரண்பாடு வரும்போதே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஸ்ட்ரெஸ் வந்துடும். ஸோ இந்த ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்து நீங்கள் ரிலீஃப் ஆகிறதுக்காக உங்கள் மைண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா இல்லை எனக்கு திறமையெல்லாம் கிடையாது, என்னால் இதை செய்ய முடியாது, கண்டிப்பாக என்னால் படிக்க முடியாது, என்னால் கற்றுக்க முடியாது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் உங்களுக்கு தோணும். அது என்ன அப்படின்னா காக்னிட்டிவ் டிசனன்ஸ், மன முரண்பாடு. நம்ம மனசுக்குள்ளேயே நம்மளை பற்றின ஒரு செல்ஃப் இமேஜ் இருக்கும். என்ன அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் திறமையற்றவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாட் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அது உங்கள் சப்கான்ஷியஸில் பதிஞ்சு போயிருக்கும். ஸோ அந்த டைமில் உங்களை யாராவது பாராட்டுறாங்க அப்படின்னா உங்களுடைய மூளை அதுக்கு முரணாக வந்துட்டு செயல்படும். இல்லை இது தப்பான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அதை அக்ரி பண்ணாது. ஸோ அந்த மாதிரி வரும்போது அந்த முரண்பாடு வரும்போதே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஸ்ட்ரெஸ் வந்துடும். ஸோ இந்த ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்து நீங்கள் ரிலீஃப் ஆகிறதுக்காக உங்கள் மைண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா இல்லை எனக்கு திறமையெல்லாம் கிடையாது, என்னால் இது செய்ய முடியாது, கண்டிப்பாக என்னால் படிக்க முடியாது, என்னால் கற்றுக்க முடியாது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் உங்களுக்கு தோணும். ஸோ நெக்ஸ்ட் என்னென்னா செல்ஃப் டிஃபிட்டிஸ்ட் ஸ்கீமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்கீமானா வந்துட்டு ஒரு கண்ணாடின்னு சொல்லுவாங்க. அதாவது உங்களுக்குள்ள நான் தோல்வியாளன் அப்படின்ற ஒரு கண்ணாடியை நீங்கள் போட்டிருக்கீங்க அப்படின்னா உலகத்தில் உங்களை சுற்றி என்ன பாசிட்டிவான நம்பிக்கையான விஷயங்கள் நடந்தாலும் அதை நீங்கள் ஏற்றுக்கிற மாட்டீங்க. யார் என்ன உங்களை சொன்னாலும், அதாவது நீங்கள் திறமையானவர், நல்ல உங்ககிட்ட பல விஷயங்கள் இருக்குது அப்படின்னு என்ன சொன்னாலும் உங்களால் அதை ஏற்றுக்க முடியாது. ஸோ உளவியல் ரீதியாக பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு உங்கள் மூளை வந்துட்டு செலக்டிவ் அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்ற ஒரு வேலையை செய்யுது. 100 பேர் உங்களை பாராட்டினாலும் ஒருத்தர் யாராவது உங்களை நெகட்டிவாக சொன்னாக்க உங்கள் மைண்ட் அந்த நெகட்டிவான விஷயத்தில் மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணும். அதை ஒரு எவிடன்ஸாக வச்சுட்டு உங்களுடைய நம்பிக்கையை அது இன்னும் அதிகப்படுத்தும். அண்ட் தென் இன்னொரு விஷயம் சொல்லலாம், லேக் ஆஃப் பாசிட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது என்ன அப்படின்னா
குழந்தை பருவத்திலிருந்தே உங்களுக்கு ஒரு வித ட்ராமா மாதிரி இருக்கும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள யாருமே வந்துட்டு நல்லா அப்ரிஷியேட் பண்ணியிருக்க மாட்டாங்க. உங்களுக்கு நல்ல திறமை இருக்கலாம். உங்ககிட்ட நிறைய அறிவு சார்ந்த விஷயங்கள் நிறைய இருக்கலாம். நீங்க நல்ல அறிவாளனா கூட இருக்கலாம். பட் என்ன அப்டின்னா, உங்கள சுத்தி இருக்கிறவங்க, உங்க பேரண்ட்ஸோ, உங்க டீச்சர்ஸோ, இல்ல உங்களுடைய வேண்டப்பட்ட உங்க வெல்விஷர் யாரோ ஒருத்தவங்க, இல்ல இது பத்தாது. நீ இன்னும் நிறைய பண்ணணும். இன்னும் அதிகமா சாதிக்கணும் அப்டின்னுவாங்க. அப்படி இல்லன்னா வந்துட்டு மற்ற குழந்தைங்க கூட உங்களை கம்பேர் பண்ணுவாங்க. அவங்கள பாரு, அவங்கள விட நீ இன்னும் பின்தங்கி இருக்க. அவங்க நல்லா படிக்கிறாங்க, நல்லா ஆக்டிவாக இருக்காங்க. பட் உனக்கு ஒன்றுமே தெரியல. உனக்கு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டியில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களை டிமோட்டிவேட் பண்ணி பண்ணி சொல்லியிருப்பாங்க. அது உங்கள் சப்கான்ஷியஸில் பதிஞ்சிருக்கும். ஸோ அந்த மாதிரி பதியும் போது வளர வளர உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் என்ன தான் நல்லா பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணாலும், உங்களுக்கு தி பெஸ்ட் அப்படின்னு நீங்கள் கொடுத்தாலும் உங்கள் மனசு வந்துட்டு சாட்டிஸ்ஃபைட் ஆகாது. அதுக்கு பதிலாக என்ன சொல்லுவோம், இல்லை இன்னும் கொஞ்சம் நல்லா முயற்சி பண்ணியிருக்கலாம், இது பத்தாது, இது இன்னும் பர்ஃபெக்டாக வரலை அப்படின்ற அந்த ஒரு பற்றாக்குறை மனநிலை தான் உங்களுக்கு வரும். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, சின்ன வயசில் உங்களுக்கு ஏற்பட்ட இந்த அனுபவம் தான். ஸோ நம்ம காரணிகள் எல்லாத்தையும் பேசி முடிச்சாச்சு. இதற்கான தீர்வு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளினிக்கல் ரீதியாக பார்த்தீங்கன்னா ஒரு சில பயிற்சிகள் உங்களுக்கு கொடுப்பாங்க. காக்னேட்டிவ் பிஹேவியரல் தெரப்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தெரப்பி கொடுப்பாங்க. அண்ட் தென் ஸ்கீமா தெரப்பின்னு ஒன்று கொடுப்பாங்க. ஸ்கீமா தெரப்பியில் வந்துட்டு உங்களை மோசமாக பாதித்த விஷயம் எது அப்படின்றத, என்னென்ன மோடில் வந்துட்டு உங்களை பாதிச்சிருக்கு அப்படின்ற சில விஷயங்கள் கண்டுபிடிச்சி அது கொஸ்டினர் மூலமாக உங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுப்பாங்க. அண்ட் தென் டேட்டா லாக் அப்படின்னு சொல்லிட்டு அன்னன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் நடந்த நல்ல விஷயங்கள், அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய விஷயங்களை வந்துட்டு உங்களை டைரியில் எழுதி அதை வந்துட்டு திரும்ப திரும்ப பார்க்க சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி பண்ணுறது மூலமாக உங்களுடைய பிரெயினை வந்துட்டு நீங்கள் ரீவயர் பண்ணலாம். அப்படி ரீவயர் பண்ணும்போது அந்த நியூரல் பாத்வேஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சேஞ்ச் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு உண்டு. ஸோ இது போக வேற என்ன விஷயங்கள் எல்லாம் நம்மளாக பண்ணிக்கலாம், அதாவது ஒரு நார்மல் ஸ்டேஜில் இருக்கோம், நம்மளே க்யூர் பண்ணிக்கலாம் அப்படின்னாக்க என்னென்ன நீங்கள் பண்ணலாம். ஸோ ரிவர்ஸ் காம்ப்ளிமெண்ட் டெக்னிக், தலைகீழ் பயிற்சி, அது என்ன அப்படின்னு கேட்குறீங்களா? ஸோ இந்த பயிற்சியில் உங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தை நீங்கள் பாராட்டணும். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு கண்ணாடி முன்னாடி நின்றுட்டு சொல்லலாம், அதாவது இந்த சந்தேகம் என்னை ஏமாற்றத்திலிருந்து பாதுகாக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த எதிர்மறை எண்ணத்தை நீங்கள் வந்துட்டு காம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி, பாராட்டுற மாதிரி நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா, அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வரும்போது என்னாகும் அப்படின்னா, அதுக்கு ரிவர்ஸாக உங்களுடைய நேர்மறை எண்ணங்களை வந்துட்டு அது வந்துட்டு ஒரு எதிரியாக பார்க்காது, இல்லை அதை வந்துட்டு அப்படியே கண்ட்ரோல் பண்ணாது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது உங்களுடைய அந்த சந்தேகத்திலிருந்தோ அவநம்பிக்கையிலிருந்தோ நீங்கள் வெளியே வர முடியும். ஸோ நெக்ஸ்ட் ப்ராக்டிஸ் வெளிப்புற குரலை அமைதிப்படுத்துறது. அதாவது உங்களுக்குள்ள ஒரு திட்டும் குரல் கேட்கும். அந்த குரலுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு பேர் கூட வச்சுக்கலாம். உங்கள் பேரே வச்சுக்கலாம், இல்லை மிஸ்டர் டவுட் அப்படின்னு வச்சுக்கலாம். ஏதாவது ஒன்று வச்சுட்டு அந்த குரல் உங்ககிட்ட பேச ஆரம்பிக்கும் போது, அந்த எதிர்மறை குரல் உங்ககிட்ட பேச ஆரம்பிக்கும் போது அதை நீங்கள் வேற்று குரலாக நினச்சி, சரி இப்போது நீ வந்துட்டு பேசுகிறது ஓகே, நான் இப்போ வேலையில் பிஸியாக இருக்கேன், நீ பேசுகிறத நான் அப்புறமா கேட்குறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஒரு ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ அதை அவாய்ட் பண்ண ஆரம்பிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த சந்தேகம்ன்ற ஒரு விஷயம், இல்லை நம்பிக்கையின்மைன்ற ஒரு விஷயம் குறைய ஆரம்பிக்கும். ஸோ ஐ ஹோப் இந்த மெத்தட்ஸ், இந்த டெக்னிக்ஸ் அண்ட் இந்த டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது உண்மையிலுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுனாக்க இந்த வீடியோவை பார்த்துட்டு இதை கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மேபி இது எல்லாருக்கும் உபயோகப்படுறதா இருக்கலாம். அண்ட் தென் லைக் பண்ண மறந்துடாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அப்போது தான் நான் சொல்கிற புது புது விஷயங்கள் உங்கள் எல்லாருக்கும் ரீச் ஆகும். ஏதாவது ஒரு விதத்தில் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். Thanks for watching.